வணக்கம். மற்றொரு கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். பல்வேறு சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளின் பங்களிப்புகள் யாழ் மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் பெண் அரசியல் தலைவர்களை சந்தித்து நேற்று கலந்துரையாடியும் இருக்கின்றார்கள். இலங்கைக்கான கனடா உயர் ஸ்தானிகர், மாலைதீவு ஸ்தானிகர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் UNDP துணை வதிவிட பிரதிநிதி ஆகியோரை குறித்த கலந்துரையாடலை முன்னெடுத்தும் இருக்கின்றார்கள். இதன்போது திறந்த மற்றும் சிந்தனைக்கான இடத்தை உருவாக்கல், பெண்களின் தலைமை பற்றிய உரையாடல், பொது அலுவலகங்களில் பெண்கள் நுழைவதற்கு மற்றும் நிலைநிறுத்துவதற்கு பெண்கள் தொடர்பான எதிர்கொள்ளும் தடைகள் விவாதங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டும் இருக்கின்றது. இதன்போது பெண்களின் அரசியல் பங்கேற்பை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு கூட்டாண்மை மூலம் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் இதன்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு இருக்கின்றது. மற்றது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசியல் உள்ள அமைச்சர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டும் இருக்கின்றார். இதன்போது மேலும் அவர் கருத்து வெளியிடும் போது, இலங்கையில் கடந்த காலங்களில் சட்டம் ஒழுங்கு இருக்கவில்லை, பணம் இருக்கும் இடத்தில்தான் நீதி இருந்தது, ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன, குறுக்கு வழியில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டும் இருந்தன, இதனால் பொதுமக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை. இதற்குரிய பாராட்டை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதேபோல் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் விடயங்களை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். அதனை நோக்கி பயணத்தின் போது எமது ஆதரவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். மற்றது திருகோணமலை மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ருவன் ரணசிங்க மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றும் இருந்தது. இதில் சுற்றுலாத்துறை முதலீடு செய்ய முன்வரும் முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்துக்கு சொந்தமான நிலங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் விரைவாக விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன, மாகாண சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவர் பிரியந்த மலவன்கோடம் மற்றும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு வாரிய அதிகாரம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள தொடர்புடைய நிறுவனங்களின் பல தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க, திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவர்கள் பிரியந்த மலவன்கோடு ஆகியோரும் அலன தோட்டம், இழக்கா கேண்டி, நிலாவலி மற்றும் குச்சுவெளி ஆகிய பகுதிகளில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபைக்கு சொந்தமான நிலங்களை ஆய்வு செய்யும் விஜயத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டும் இருக்கின்றது. ඔබතුමා මේ පළාතේ මන්ත්‍රීවරයා විදියට මේ සංචාරක යෝජනා ක්‍රම මේ අපි මේ ලැබිලා තියෙන අවකාශය විශේෂයෙන්ම ආයෝජකයෙකුට සුදුසු වන්නේ කොහොමද? මේ තවත් මේ වගේ ව්‍යාපෘති ඉස්සර සඳහන් කරා වගේ කොහොමද මේක වැදගත් වෙන්නේ? මොන වගේ ව්‍යාපෘතිද මේ සඳහා ගැලපෙන්නේ? ඔව් අපි දැනට ත්‍රිකුණාමලය දිස්ත්‍රික්කයේ වෙරළාශ්‍රිත තමයි සංචාරකර මාධ්‍ය ක්‍රියාත්මක වෙන්නේ කාලයක් තිස්සේ. ඇලස් තෝටම් සහ නිලාවැලි තමයි මූලික වශයෙන් ත්‍රිකුණාමලයේ සංචාර කර්මාන්තය ප්‍රචලිත වෙලා තියෙන්නේ මේ වෙනතෙක්. ඒතර අපේ නව ආණ්ඩුවේ අපේ සැලැස්ම වෙන්නේ ත්‍රිකුණාමලය දිස්ත්‍රික්කයේ පුරා ක්‍රියාත්මක වන සංචාර කර්මාන්තයක් ක්‍රියාත්මක කරන්න. ඒකට අපි නිලාවැලි වලින් සහ ඇලස් තෝටම් වලින් එහාට සංචාර කර්මාන්තය ප්‍රවර්ධන බලාපොරොත්තු වෙනවා. ඒතර එතනදී තමයි අපිට මේ කුච්චවේලි ශ්‍රී ලංකා සංචාරක සංවර්ධන අධිකාරිය සතු ඉඩම එතකත් වෙන්නේ. මොකද අපි ඉදිරියේදී ගෝමරංකඩවල මොරවැව කියන මේ ප්‍රදේශ ඉකෝ ටූරිසම් සහ ඇග්‍රෝ ටූරිසම් සහ රූරල් ටූරිසම් මෙන්න මේ ශේෂ්ත්‍ර ඔස්සේ සංවර්ධනය කරන්න සැලසුම් හදලා දැනටමත් මුදල් වෙන් කරගෙන යනවා. ඒ ප්‍රදේශවල සංචාර කර්මාන්ත දැන් ගොඩනගමින් ඉන්නවා. අන්නේ ප්‍රදේශවලට මේ කුච්චවේලි ප්‍රදේශය ඉතාම ආසන්නයි. සුළු වේලාවකින් මේ ප්‍රදේශවලට යන්න පුළුවන්. සහ ඒ වගේම තමයි මුහුදු වෙරළ කේන්ද්‍ර කරගත්ත මේ කුච්චවේලි ප්‍රදේශය වේල් වොචින්, ඩොල්ෆින් වොචින් සහ පරවිදූපත වනෝද්‍යානය, ජාතික උද්‍යානය මේ ආශ්‍රිතව ඩයිවිං කරන්න, ස්නෝකලින් කරන්න ඉතාම නිහඬ සහ වෙන් වෙච්ච මුහුදු තීරයක් ලෙස මේ සලකන්න පුළුවන්. තාම ඉතාම නොඉඳුල් නිකලල් වෙරළ තීරයක් තමයි මේ කුච්චවේලි කියලා කියන්නේ. ඒ නිසා අපි ආරාධනා කරනවා දේශීය සහ විදේශීය සංචාරකයන්ට මේ අලුත් ජාති ජන බලවේගයේ ආණ්ඩුවත් එක්ක ඉතාම විනිදභාවයෙන් යුතුව ඔබට කිසිම දූෂණයකින් තොරව ඍජුවම සම්බන්ධ වෙලා ඔබට ආයෝජනය කරන්න පුළුවන්. ඉතාම පහසුවෙන් ඉතාම කාර්යක්ෂමව ක්‍රියාවල සිද්ධ වෙනවා.
දැන්ටමත් ආයෝජන ව්‍යාපෘති 80ක් පමණ මේ යෝජනා වෙලා තිබෙනවා. තවත් ඉඩම් ඉතුරු වෙලා තිබෙනවා. ඊටාම වටිනා ඉඩම් මේවට සම්බන්ධ වෙලා මේ ආයෝජන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරලා අපේ දිස්ත්‍රික්කයේත් ලංකාවේ සංචාරකර මාන්තය සංවර්ධනය කරන්න දායක වෙන්න කියලා අපීල් කරනවා. மற்றதாவது பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தில் ஆட்களை சேர்த்து அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை ஆரம்பித்து அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்க அரசாங்கத்தில் இருக்கும் கட்சியொன்று திட்டமிட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் என்பி குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்த செயற்பாடுகள் 2028 தொடக்கம் 2029 ஆண்டுகளில் மக்களுக்கு தெரியவரும் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்தினை தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டும் இருக்கின்றார். எங்களுக்கு தெரியாது இவர்களின் திட்டம் என்னவென்று, ஆனால் மக்கள் இவர்களை வெறுக்கும் போது 88-89 ஆண்டுகள் போல் ஆயுதம் தூக்குவார்கள். நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் 2027-2028 அதை நாங்கள் பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் 159 உறுப்பினர்கள் 2029 ஜேவிபியில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்க மாட்டார்கள். இவர்களில் இந்த செயற்றிட்டங்கள் இது கட்டாயமாக நடக்கும். மக்கள் அரசாங்கத்தை வெளியேறும் போது அவர்கள் மக்களுக்கு எதிராக கட்டாயம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவது நிச்சயமாகும். அவையிலும் வெளியிலும் இவர்கள் நடத்தைகள் பாரிய மாற்றத்தை ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாக அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். மற்றதாவது ஈழப்போராட்டத்தில் முன்னோடி முத்து குமாரசுவாமி தொடர்பாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான யோதிலிங்கம் பலவாறான கருத்துக்களை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். தமிழ் தேசிய போராட்டத்தின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவரான குமாரன் அழைக்கப்படுகின்ற தம்பித்துரை முத்துக்குமாரசுவாமி அவர்கள் அமெரிக்காவில் சென்ற 19ஆம் தேதி காலமானார். 1949ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பிறந்த அவர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மரணமடைந்திருக்கின்றார். அடுத்த வருடத்துடன் அவருக்கு 76 வயதாகின்றது. 13 வயது காலத்திலிருந்து தமிழ் தேசிய இறக்கும் வரை தமிழ் தேசிய போராட்டத்துக்காக கடுமையாக உழைத்த நபர்தான் முத்துக்குமாரசுவாமி. அவருடைய தலைமைத்துவ ஆற்றல், அவருடைய புலமைத்துவ ஆற்றல், அவருடைய ஆங்கில புலமை ஆற்றல், இதையெல்லாம் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்றே கூற வேண்டும். அமெரிக்காவில் இறுதி காலத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையில் சட்டத்தரணியாக தொழில் புரிந்த அவர் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சில் தமிழ் மக்களுடைய விவகாரங்களை கொண்டு செல்வதில் கணிசமான அளவு உழைத்திருக்கின்றார். அவருடைய செயற்பாட்டு காலம் என்பது தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பமான காலம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் அரசியல் வரலாறு என்பது இலங்கையர் என்ற அடையாளத்தை பேணின காலம், இன அரசியலை நகர்த்திய காலம், இன அரசியலை தமிழ் தேசிய அரசியலாக கொண்டு சென்ற காலம், தனிநாட்டு போராட்டத்தை நடாத்திய காலம் என்று பல்வேறு காலகட்டங்களாக வளர்ந்து வந்திருக்கின்றது. இதில் 4வது காலகட்டத்தை ஆரம்பித்தவர்களில் ஒருவர்தான் முத்துக்குமாரசுவாமி. 1965ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் பாரிய எதிர்பார்ப்போடு இருந்த தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கூட்டரசாங்கத்தை அமைத்ததோடு தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரான திருச்செல்வம் உள்ளூராட்சி அமைச்சராகவும் பதவியேற்றார். பண்டா செல்வா ஒப்பந்தத்தை எதிர்த்து கண்டி யாத்திரை சென்ற ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவை யாழ்ப்பாண நகரத்தில் சப்பரத்தில் ஏற்றி அவர்கள் காங்கேசந்துறை வரை ஊர்வலமாக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இதனையெல்லாம் பார்த்து சகித்து கொள்ளாத இளைஞர்கள் தமிழரசு கட்சியின் கட்சி அரசியலிருந்து வெளியேறி தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை நடாத்த வேண்டும் என்று 1968ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் விடுதலை இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினர். ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினர். அந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் வரலாற்றில் கட்சி அரசியலுக்கு அப்பால் உருவான முதலாவது இயக்கம். அது பிரதானமாக 3 தீர்மானங்களை எடுத்தது. ஒன்று, இனிமேல் கட்சியை சார்ந்து செயற்பட முடியாது, கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற
தீர்மானம் முதலாவது தீர்மானம். ரெண்டாவது, இனி சமஷ்டி கோரிக்கை எல்லாம் சரிவராது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தனிநாடு தான் ஒரே வழி என்று ரெண்டாவது தீர்மானத்தை எடுத்தார். மூன்றாவது தீர்மானம், அகிம்சை போராட்டம் எல்லாம் சரிவராது, இனிமேல் ஒரு தமிழ் மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஆயுத போராட்டத்தை நடாத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தை உருவாக்கியதில் முன்னின்றவர் முத்துக்குமாரசுவாமி. அதனுடைய மத்திய குழுவில் அவர் பிரதான அங்கத்தவராக இருந்திருக்கின்றார். அவரை விட சிவகுமாரன், இலங்கை மன்னன், மகா உத்தமன் போன்றவர்களும் அந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் மத்திய குழுவில் அங்கத்தவராக இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய காலத்தில், இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் காலத்தில் 2 பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. ஒன்று, இந்த சிவச ஸ்வீட் டிக்கெட்டுக்கு எதிரான போராட்டம். அன்றைக்கு பாடசாலைகளில் சிவச ஸ்வீட் டிக்கெட் என்கின்ற ஒரு ஸ்வீட் டிக்கெட்டை விற்று அதனால் கிடைக்கின்ற பணத்தினை பின்தங்கிய பாடசாலைகளுக்கு செலவிடப் போவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. தமிழ் மாணவர்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்ற பணத்தை சிங்கள பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என கண்டித்து அவர்கள் இந்த ஊர்வலத்தை நடத்தினார்கள். கொக்குவில் சந்தியிலிருந்து யாழ்ப்பாணம் முற்றவழி வரை அந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தினுடைய முடிவில் சிவச ஸ்வீட் டிக்கெட் நெருப்பு மூட்டி தீ மூட்டி எரிக்கப்பட்டது. இது முதலாவது போராட்டம். ரெண்டாவது போராட்டம், அன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்தது, தமிழ் பகுதிக்கென ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும். அந்த தமிழ் பகுதிக்கென பல்கலைக்கழகம் வேண்டும் என்று போராட்டம் நடத்தின அதே வேளையில் அந்த தமிழ் பல்கலைக்கழகம் எத்தகைய பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக 2 விதமான கருத்துக்கள் இருந்தன. தமிழரசு கட்சிக்காரர் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற மைய மாவட்டமாக திருகோணமலை மாவட்டம் இருப்பதனால் திருகோணமலை மாவட்டத்திலேயே அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும், அந்த பல்கலைக்கழகம் ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பிரச்சாரம் செய்தார். இவை இவ்வாறு இருக்க நாம் மற்றும் ஒரு கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.